வாராகி, என் அன்பு குழந்தையே, எதற்காக சோகம்? எதற்காக மனதில் தயக்கம்? என்னிடம் கேட்கவா? இல்லை என்னிடம் ஏதாவது விஷயம் சொல்லவா? என்னை பார்த்து எதற்காக பயப்படுகிறாய்? உன்னுடைய மனதில் ஒவ்வொரு எண்ணங்களும் தோன்றுகிறது என்றால் அது என்னால் தான். நல்லதோ கெட்டதோ அது அனைத்தும் என்னால் தான். தங்கமே, எதையும் நினைக்காதே, எதையுமே நினைத்து வருந்தாதே. என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று உனக்கு தோன்றினால் சொல்லிவிட. எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து கலங்குவதை விட யாரிடமாவது சொல்லலாம் என்று தோன்றும். மனிதனிடம் சொன்னால் அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை வெளியில் சொல்லி காட்டி உன்னையே அசிங்கப்படுத்தி விடுவான். அதனால் நீ என்னிடம் சொல். நான் யாரிடமும் சொல்லவும் மாட்டேன். நான் செய்வதை சொல்லியும் காட்ட மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாகத்தானே உன்னை வாழ வைக்க வேண்டும். அதனால் எது வேண்டுமானாலும் என்னிடம் சொல். நிச்சயமாக அது உனக்கு கிடைத்துவிடும். வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டிருக்கும் கஷ்டங்களை நான் சுமக்கிறேன். வாழ்க்கையில் நீ சுமக்க எதையுமே ஆசைப்படாதே. நல்லதோ கஷ்டமோ அனைத்தையும் நான் சுமக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே தருகிறேன். உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தையும் குறைக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன்னிடம் தருகிறேன். இந்த வாராகியை நீ நம்பு. உன்னை நான் நிச்சயமாகவே நல்ல முறையில் கரை சேர்ப்பேன். தைரியமாக இருந்தால் என்னை வணங்கு. நிதானமாக இருந்தால் என்னை வணங்கு. நம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கு. என் மீது பயம் இருந்தாலோ, என் மீது கோபமோ இல்லை வெறுப்போ இருந்தாலோ என்னை ஏன் வணங்குகிறாய்? நான் செய்வேன் என்று நம்பிக்கை இருந்தால் என்னை தொடர்ந்து என்னையே கூடவே இருங்கள். நான் செய்வேனா மாட்டேனா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தால் என்னை எதற்காக வணங்க வேண்டும்? நீ என்னுடைய பிள்ளை என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன். ஆனால் உன் மனதுக்குள் ஓடுவது சரியா? நாம் வாராகியை கும்பிடுவது சரியா? ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொருவருக்கு செய்யும் என்று சொல்கிறார்களே, வாராகி எனக்கு செய்வாளா என்ற ஒரு கேள்வி. தெய்வம் எப்பொழுதும் பிள்ளைகளை பிரித்து பார்ப்பது இல்லை. பொறுத்திருக்காமல் தான் பிள்ளைகளாகிய நீங்கள் தான் எங்களை விட்டு நகர்ந்து ஓடுகிறீர்கள். பொறுத்திருந்து பாருங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வணங்கும் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று நம்புங்கள். அப்பொழுதுதான் தெரியும் தெய்வமானது எவ்வளவு பெரிய விஷயங்களை உங்களுக்காக செய்கிறது என்று. தெய்வத்தை நம்பினால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம். நம்பிக்கையுடன், தைரியத்துடன், நிதானத்துடன் இரு. உனக்கானது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். ஜெய் வாராகி.